அதாவது யாராவது அடுத்தவங்க பேருக்கு ஆசைப்படுவாங்களாங்க? யாராவது உங்க பேரு வேற, என் பேரு வேற. நான் அந்த பேர தான் வச்சுக்குவேன் அப்படின்னு நீ சொல்றது வந்து எவ்வளவு ஒரு பித்துக்குளித்தனம் பாருங்க. அப்படியான அந்த பித்துக்குளித்தனத்த தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தார். சூப்பர் ஸ்டார் பட்டத்த நான் வாங்கிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்காக பிளான் பண்ணியே பல படங்கள்ல, குறிப்பா சொல்லப்போனா ரஜினி அவர்கள் நடித்த இதற்கு முந்தைய படங்கள்ல இருந்து ஆக்ஷன் காட்சிகளில் ரஜினி எப்படி ஸ்டைல் பண்ணியிருப்பாரோ, எப்படி ஸ்டைல்ல வந்து நடந்து வருவாரு, உட்காருவாரு, எப்படி வந்து சோஃபால உட்கார்ந்திருப்பாரு, இப்படியெல்லாம் இந்த ஸ்டில்ல வச்சுக்கிட்டு, அதே பாணியில வந்து பல படங்கள் தெறி வரைக்கும் அவர் அப்படிதான் நடிச்சாரு. தெறில அந்த பேனட்ல ஏறி உட்கார்ற அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு வந்து அ ரஜினி அவர்கள் ஸ்டைல் தான் அது. அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த ஸ்டைலும், அது அப்படியே ரஜினி வந்து ஒரு கட்டத்தில வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டாரு. அந்த சிகரெட்ட இவரு வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த ஸ்டைல்ல சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு படத்திலயும் ஒரு ரஜினி ஸ்டைல விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணி வந்தார் என்பது, இது வந்து வெளிப்படையா தெரியுது. ஆனால் ரஜினி ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரஜினி பேர எடுத்துக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பகீரத பிரயத்னம் பண்ணாரு. எப்படியாவது நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிரணும். நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான். அப்படிங்கிற எல்லார் மூலமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. சரத்குமார் மூலமா சொல்ல வச்சாரு. ஒரு மீடியாக்கள் மூலமா சொல்ல